திரு அப்துல் கலாம் பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். 9வது வயதில் அவர் பள்ளிக்கு சென்று படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய தந்தை கடற்கரையில் ஒரு சிறு கப்பல் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நாட்களில் பெரும் காற்று வீசுகிறது, பயங்கர புயல் அடிக்குது, வீடுகள் மரங்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன, மரங்கள் சாய்கின்றன. அப்போ அப்துல் கலாமின் தந்தை கட்டிய அந்த கப்பல் மிகுந்த சேதமடைகிறது. சேதமடைஞ்சு எல்லாரும் வந்து பாக்குறாங்க, இப்போதானே புதுசா செஞ்சது, இப்படி வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுதாபத்தோடு வந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல் அந்த இரவு அப்படியே கழிகிறது. காலை விடிந்ததும் தன்னுடைய தந்தையை இவர் எங்க பாக்குறாரு அப்படின்னா, சிதறி கிடந்த அந்த கப்பல்கிட்ட போய் இவர் மறுபடியும் அதை சீர் செய்ய தொடங்குகிறார். அப்போ தன்னுடைய தந்தையிடம் அப்துல் கலாம் கேட்கிறாரு, எப்படிப்பா இது எப்படி உங்களால முடியுது, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு மனவேதனையில நாம் எல்லோரும் இருக்கிறோம், ஆனால் எப்படி நீங்கள் மறுபடியும் இதை செய்ய உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இயற்கை தன்னுடைய வேலையை செய்தது. புயல் வீசுது அப்படின்னா அது இயற்கையின் வேலை, அது இயற்கையின் வேலை. நம்முடைய வேலை என்ன? அதை சரி செய்வது. என்னிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு அதை நான் சரி செய்ய முயலுகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கப்பலை சரி செய்து கடல்ல செலுத்துறாங்க. இதை தன்னுடைய புத்தகமாகிய எனது பயணம் என்ற புத்தகத்தில் அப்துல் கலாம் எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு அப்படின்னா, 1979ஆம் ஆண்டு ஒரு பெரிய அறிவியல் அறிஞராக வலம் வந்த அந்த காலத்தில் SLV என்ற ஒரு செயற்கைக்கோளானது முதலாக விண்ணில் செலுத்தப்பட்டு தோல்வி அடைந்து விடுகிறது. அப்போ எல்லோரும் வந்து சோகம் விசாரிக்கிறாங்க அப்துல் கலாம்கிட்ட, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் 9 வயது சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய தந்தை கட்டி அந்த கப்பல் புயலின் சீற்றத்தால் சிதறி போனது. அவரிடம் இருந்த அந்த நம்பிக்கை அடுத்த நாளே அதை சரி செய்ய முயன்றார். நானும் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை கொண்டு இந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவேன் என்று சொல்லி 1981ஆம் ஆண்டு RS-1 என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தி வெற்றியடைய வைத்தவர் நம்முடைய அறிஞர் அப்துல் கலாம். எனவே அந்த அளவிற்கு அவர் அந்த நம்பிக்கையை அவர் மீது கொண்டிருந்தார் என்றால், நாமும் நம்மை நம்புகிற, நம்மை வழி நடத்துகிற கடவுள் மீது எப்படியாப்பட்ட நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும்.